குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அவேர்னஸான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கூடவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு, பரிகாரம் என்ன பண்ணலாம், ஒரு 10 ரூபாயில் அந்த விஷயத்தை சரி பண்ண முடிஞ்சுது. ஸோ அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னா, கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரக இணைவுகளை பற்றின விஷயந்தான் அது. கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் குரு 2 பேரும் இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருந்தால் அது கஜகேசரி யோகம் அப்படிங்கிறத சொல்லுது. கஜகேசரி யோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு 1000 ஆணைகள் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் உள்ளே போகும்போது ஆணைகளெல்லாம் பயந்து ஒதுங்கி வழிவிடும், ஜாலியாக சிங்கம் நடந்து போகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுபோல் கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய ஒரு நபர் நடக்கும்போது அவருடைய செயல்களில் யாருமே குறுக்கிட முடியாத, எல்லாத்துக்கும் அவரை கண்டு ஒரு பயம் இருக்கும், பயம் கலந்த மரியாதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக அது அப்படி அந்த பலனை செய்யுது அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி, அந்த கஜகேசரி யோகம் என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல அந்த கிரக இணைவுகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த கிரக இணைவு எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். 3ஆவதாக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். அதே நேரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடவே சந்திரன் இருக்கலாம். குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த கிரகங்களும் அங்கே இருக்கக்கூடாது. சப்போஸ் வேறு ஏதாவது கிரகம் இருந்து அது குருவுக்கு சந்திரனுக்கு இடையில் இருந்ததுன்னா அந்த யோகம் வேலை செய்யாது. ஸோ இதுதான் கண்டிஷன். இன்னும் டீட்டெயில்டாக சொன்னோம்னா, குரு சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்து சந்திரனை பார்க்கலாம், அல்லது சந்திரன் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி ஆகிய குருவோட நட்சத்திரத்திலிருந்து குருவால் பார்க்கப்படலாம், அல்லது குருவோடு சேரலாம். இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா ஓகே, இது கஜகேசரி யோகம் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இன்னுமே அது கூடுதலாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக எங்கே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த குரு அல்லது அந்த சந்திரன் இவங்க 2 பேர் இணைவு அப்படிங்கிறது, குரு உச்சமாகக்கூடிய ராசி, குரு ஆட்சியாகக்கூடிய ராசி, அதாவது கடகம், மீனம், தனுசு, இந்த ராசிகளில் இந்த சேர்க்கை இருக்கலாம். அல்லது சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி அல்லது ஆட்சியாகக்கூடிய ராசி, அப்போது கடகத்துலேயும் ரிஷபத்துலேயும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா அது முதல் தரமான யோகத்தை செய்ய கடமைப்பட்டதாக மாறிடுது. ரைட், இதுதான் கஜகேசரி யோகம் அப்படிங்கிற குருச்சந்திர யோகம். இப்படி இருந்ததுன்னா அது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துன்னா உங்களுக்கு குருச்சந்திர யோகம் வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதுக்கு நான் பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர தசை நடக்கணும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் குரு தசை நடக்கணும். சந்திர தசையோ குரு தசையோ நடக்காத பட்சத்தில் இந்த யோகம் இருந்தும் பயனில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சனியினுடைய நட்சத்திரமான அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா குரு தசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்திர தசை வயசான காலத்தில் வரும். அப்போது வயசான காலத்தில் சந்திர தசை கஜகேசரி யோகம் இருந்து என்ன பண்ணுறது, கெல்ட்டு சிங்கமாக இருந்து என்ன பண்ண முடியும் இல்லையா. சிங்கம்னா அந்த வயசில் வரணும், ஒரு 25 வயசு 30 வயசில் கஜகேசரி யோகத்தோட சந்திர தசையோ அல்லது குரு தசையோ வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் வேலை செய்யுமா, மற்ற டைமில் வேலை செய்யாத அந்த யோகம் அப்படின்னா அப்பவும் வேலை செய்யும். வேறு எந்த கிரகங்களினுடைய தசையாக இருந்தாலும் குருவோட புத்தியோ சந்திரனுடைய புத்தியோ வந்தால் வேலை செய்யும். ஓகே, இந்த குருச்சந்திர யோகம் உண்மையாகவே நம்ம சொல்கிற மாதிரி பலனை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெளியில், வீட்டுக்கு வெளியே நல்ல பெயர், நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளியில் போன ஒரு சின்ன விஷயத்துக்காக போகிறோம், ஏதோ ஒரு பொது இடத்துக்கு போகிறோம்னா 4 பேர் நம்மளை பார்த்து வணக்கம் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை கண்டிப்பாக கொடுத்துரும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அது உணவு, உடை, இருப்பிடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 விஷயத்துக்கு, ஜீவனத்துக்கு பஞ்சமே இருக்காது, எப்பவும் பஞ்சம் வராது. கூடுதலாக வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டா, அந்த பதவி, பொறுப்பு, அங்கீகாரம் எல்லாம் இருக்கும். கடந்தெல்லாம் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லுது, எல்லாமே இருக்கும்.
நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் சம்பாதிச்ச காசை இவங்க கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தமாக சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணி மொத்தமாக இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருச்சந்திரன். பணத்தோட மதிப்பு தெரியாமல் சில நேரங்களில் செலவு செஞ்சுருவாங்க, பின்னாடி வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போது அந்த பொருளாதார மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து கரெக்டாக யார் அவங்க குடும்பத்தில் யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். என்னதான் இவர் சம்பாதிக்கிற ஆளாகவே இருந்தாலும் சரி. சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி தான் இந்த காலகட்டத்தில், ஆனால் அதை வச்சு காப்பாற்றுறது தான் கஷ்டம் இல்லையா. குருச்சந்திர யோகம் வச்சு காப்பாற்ற தெரியாது. ஸோ அதை பார்த்துக்கிடணும். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்ல படிப்பு எல்லாமே நல்ல உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துருது. இங்கே என்ன எங்கே செக்கு வைக்குது அப்படின்னா வீட்டுக்கு வெளியே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுது இந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி உறவுக்குள்ளே நல்லதொரு அந்யோன்யத்தை தர்றதே கிடையாது. முக்கியமாக உங்களுடைய லக்னத்திற்கு 3, 7, 11 இந்த குரு சந்திரன் இணைவு விட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 70-80% இந்த 3, 7, 11 குருச்சந்திர யோகம் இருந்து, அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், குருச்சந்திர யோகம் இருந்து திருமண வாழ்க்கையில் பிரிவினையை சந்தித்தவங்க தான் ரொம்ப அதிகம். 70-80% பிரிவினை தான். மீறி இருக்கிறவங்க அந்த குருச்சந்திர யோகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டோட ஆளோட ஜாதகம் வெயிட்டாக அந்த குருச்சந்திர யோகத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அதாவது செவ்வாய் அந்த ராசியை பார்க்குறதோ, செவ்வாய் அந்த ராசி கூட அந்த ராசியில் இருக்கிறதோ. ஸோ இந்த செவ்வாயினுடைய காம்பினேஷன் அங்கே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் தீந்துருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லைன்னா உறுதியாக பிரிவினை, அதான் 70% சொன்னேன், உறுதியாக பிரிவினையை சந்திக்கிறாங்க. 7ஆம் இடத்துல குருச்சந்திரன் நினைவு இருந்ததுன்னா அவருடைய ஒழுக்கமே கேள்விக்குரிய மாறுது. ஆணாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம், பெண்ணாக இருந்ததுன்னா அந்த ஒழுக்கம் கேள்விக்குரிய ஆகும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும். குருச்சந்திரன் யோகமே வந்து அடுத்தவனோட தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் குருச்சந்திர யோகம். அதே போல் நீங்கள் சம்பாதிக்கிறது மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களுடைய மனைவி அல்லது கணவன், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், பேரம்பேத்தின்னு அவங்க தான் அனுபவிப்பாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ரைட்? உழைச்சி பேர் புகழ் அந்த எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விட்டுலாம், அதெல்லாம் நல்லது தான். திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு தருது. திருமணத்திற்கு அப்புறம் இந்த குருச்சந்திர யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் தனியாக தான் இருக்கணும், அம்மா அப்பா விட்டுட்டு வெளியில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. இப்போல்லாம் ஃபோனில் வீடியோ காலில் எல்லாம் பேசிக்கிறாங்க. பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை வீடு வந்து சேர்ந்துருது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. ரைட்டாக நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது குருச்சந்திர யோகம் இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தாயார்கிட்ட யாருடைய ஜாதகத்தில் அந்த குருச்சந்திர யோகம் இருக்கோ அவர்கள் தாயார்கிட்ட எந்த விதமான அட்வைஸும் கேட்கக்கூடாது. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு, கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு தாயார்கிட்ட கேட்டுட்டு எதை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை தான் தரும். ஏன்னா தாயார் மீது அதிக பாசம் இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அதே நேரத்தில் தாயாரும் அந்த ஜாதகர் மேலே அதிக பாசம் வச்சுருவாங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இப்போது ஒரு ஆணுக்கு இந்த குருச்சந்திர யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மனைவி இதே வந்து சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, குளிப்பாட்டி விடணும்னு நினைப்பாங்க, எல்லா வேலையும் மனைவி தான் எடுத்து போட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கு அந்த ஜாதகனுடைய அம்மா விட மாட்டாங்க. எங்கே இவ பையனை உள்ளே போட்டு பையன் நம்மளை கவனிக்காமல் போயிடுவானோ, நான் சாகிற வரைக்கும் என் பையனை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு. சார் நிறைய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குது. கணவன் மனைவி ஒன்று சேர விடாமையெல்லாம் பண்ணியிருக்காங்க. 5-6 வருஷம் ஒன்று சேராமல் குழந்தைகள் எல்லாமையெல்லாம் பாதித்து ஜாதகங்களை நிறைய பார்த்துருக்கேன் நான். கரெக்டாக சந்திரதசை ஸ்டார்டிங்கில் திருமணம் பண்ணிவிடுவாங்க. அந்த 10 வருஷத்துக்கு படாத பாடு, தனி கொடுத்தனும் போக முடியாது, விடமாட்டாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக அந்த பையனுக்கு பொருத்தம் பார்க்க வரும்போது இந்த அமைப்பு இருந்ததுன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் அப்படின்னு சொல்லுங்கள். அது இருந்தால் மட்டும் திருமணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா 6 மாதம் பொண்ணு வந்துடும், இல்லைனா பையனுக்கு திருமண வாழ்க்கை வெறுத்து போயிடும், சண்டை சச்சரவோடு தான் போகும், நிம்மதியே இருக்க மாட்டான்னு சொல்லி தான் அனுப்பிச்சுட்றது. ஸோ அப்போ அந்த குருச்சந்திர யோகம் அந்தளவுக்கு வேலை செய்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி நடக்கணும் அந்த திருமண டைமில்.
தசாபுத்தி நடந்ததுன்னா அந்த டைம் முடிய வரைக்கும் கண்டிப்பாக தனியாக தான் இருக்கணும். சரி, தசை ஆரம்பித்தாச்சு. ஒரு ஜாதகம் அப்படி தான் வந்தது. தசை ஆரம்பித்தது 93 பிறந்த ஜாதகம். கன்னி ராசி ரிஷ லக்னம். குரு கன்னியில் இருக்கிறார் 93. குரு கன்னியில், லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது. கன்னி ராசி, குரு சந்திர யோகம் கன்னியில் இருக்குது. அஸ்த நட்சத்திரமான சந்திரனோட நட்சத்திரத்துலேயே இருக்குது. லக்னத்துக்கு 11ஆம் இடம். லக்னத்துக்கு 11ஆம் இடம். குருதசை வந்துடுச்சு. குருதசை ஸ்டார்டிங்கில் திருமணம் பண்ணிக்கிறேன். 16 வருஷம் குருதசை நடத்துவார். ஒன்றுமே பண்ண முடியல, அன்றைக்கி கொடுத்துடாம போக முடியல. சரி, அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா, தீர்வு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஓவர் பொசசிவ்னஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். அம்மாவுக்கு பையன் மேலே ஓவர் பொசசிவ்னஸ்லாம் இருக்கும். அம்மாவுக்கு தன்னுடைய மகள் மேலே ஓவர் பொசசிவாக இருக்கும். மாப்பிள்ளை சொல்கிறத தான் பொண்ணு கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் தான் பொண்ணு கேட்கணும்னு அந்த அம்மா நினைக்கும். அதே போல் மருமக சொல்கிறத தான் பையன் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஒரு 93 பிறந்த ஒரு ஜாதகம் வந்து பெண்ணுடைய ஜாதகம். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன ஏதுன்னு கேட்டு போட்டு ஃப்ளவர் ரெமெடி இருக்குது. ஃப்ளவரில் நான் கொடுத்தேன், அதை தான் ஷேர் பண்ணலான்ட்டு இந்த பதிவு. ஃப்ளவரில் கொடுத்தேன் என்னென்னா, சிக்கரி அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது ஃப்ளவர் மெடிசனில். அது இருக்கிறதே வெறும் 38 தான். 38மே அற்புதமான மருந்துகள். அதில் சிக்கரி அப்படிங்கிற ஒரு மெடிசனு அதை கொடுத்தேன். அவங்க அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் அந்த பையனுக்கும் மருமகள் பார்த்த ஜாதகம் அந்த பெண்ணுக்கும் ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மருந்து கொடுத்தோம். சர்க்கரை அப்படிங்கிறது வெறும் 50 ரூபா அவ்வளோதான், ஒரு 50 ரூபா 100 ரூபா வரும், அவ்வளோதான். ரெட் செஸ்னட் 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்தது. ஸோ கொடுத்து ஒரு 20 நாள் 25 நாள் மருந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு. 10 நாள்லேயே ரெடி ஆயிடுச்சு. 10ஆவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு. சார், 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை எங்கள் அத்தையே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடைக்கானலில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு, அந்த டூரிஸ்ட்டு இது இருக்குன்னு இல்லையா, பேக்கேஜாக ஏற்பாடு பண்ணிட்டு டிக்கெட் மட்டும் போட்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. 10 நாளில் நல்ல மாற்றம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த சிக்கரி அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன் கூட இன்னும் சில வழிபாடுகள், அந்த குருச்சந்திர நினைவுக்கு வந்து கன்னி தெய்வங்களை வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாடு அதுவும் சொல்லப்பட்டது. பக்காவாக மனமுருகி முழு மனசோட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தது. பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கிரக இணைவுகளுக்கு இவ்வளோ பலம் இருக்குது. அந்த கிரக இணைவுகளோடு அந்த தசாபுத்தி வரும்போது அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குருச்சந்திர யோகம் எல்லா இடத்துலையும் நன்மை செஞ்சாலும் இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை தந்தே தீருது அப்படிங்கிற எல்லளவு மாற்றம் இல்லை. உங்களுடைய ஜாதக அமைப்பில் அந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்ததுன்னா கன்னி தேவதை வழிபாடு செய்யுங்க. கன்னி தேவதைகள் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை, பாலதண்டாயுதபாணி, பாலமுருகன். அந்த பால அப்படின்னாவே முன்னாடி குழந்தைன்னு அர்த்தம். சாஸ்தா வழிபாடு செய்யலாம். பாலாம்பிகா, குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் பெட்டர். நவகன்னிமார்கள், சப்தகன்னிமார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எதுவுமே தெரியல, நவகன்னிமார், சப்தகன்னிமார் எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அந்த குருச்சந்திர யோகத்துக்கு அந்த வழிபாடை செஞ்சிங்கன்னா 200% நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் இதுபோல் ஜோதிட தகவல்களெல்லாம் வீடியோவாக பதிவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.